குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம ஒரு புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நம்ம நிறையா கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் பார்த்துருப்போம். டேர்னிங், மில்லிங், ட்ரில்லிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட டே டு லைஃப்பில் ஆஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியராக. இதில் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க் பீஸ் இருக்கும், ஒரு டூல் இருக்கும். நம்ம வந்து ஒர்க் பீஸுக்கு ஒரு வகையான மூவ்மெண்ட் கொடுப்போம். எய்தர் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் ஆர் டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் கொடுப்போம். டூலுக்கு ஏதாவது ஒரு வகையான மூவ்மெண்ட் கொடுப்போம். அதுவும் எய்தர் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அது வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேத்தில் டேர்னிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் பீஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், டூல் வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிட்டு இருக்கும். இதே கிரைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து ஸ்டேஷனரியாவோ இல்லை வந்து டூ அண்ட் ஃப்ரோவோ மூவ் ஆகிட்டு இருக்கும், டூல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ட்ரில்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும், டூல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? மில்லிங்லேயே அதே மாதிரி தான். ஒர்க் பீஸ் வந்து ஸ்டேஷனரியாவோ இல்லை வந்து டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிட்டு இருக்கும், டூல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, டூலும் ஒர்க் பீஸும் ஒன்னோட ஒன்று கான்டாக்டில் இருக்கும். ஓகேவா? டூல் வந்து எப்போவுமே ஒர்க் பீஸோட ஹார்டராக இருக்கும். இட் மீன்ஸ் ஒர்க் பீஸ் வந்து சாஃப்டான மெட்டீரியலில் உருவாயிருக்கும், டூல் வந்து அதோட ஹார்டரான மெட்டீரியல் இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு ஹார்டரான மெட்டீரியலால் தான் வந்து சாஃப்ட்வேர் மெட்டீரியலை மெஷின் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அதனால் பொதுவாக அப்படி வச்சுருப்பாங்க. ஒர்க் பீஸும் டூலும் ஒன்னோட ஒன்று கான்டாக்டில் இருக்கும். பை ரிலேட்டிவ் மோஷன்ஸ் சிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து டூலை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒர்க் பீஸ் மேலே அழுத்துவோம். அதன் மூலமாக என்ன பண்ணும், ஒர்க் பீஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து அந்த டூல் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் அந்த ஒர்க் பீஸில் ஒரு கம்ப்ரெஷன் ஷியர் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, அதன் மூலமாக அந்த இடத்துல சிப்ஸை வந்து பை ஃப்ராக்சர் மெக்கானிசம் அந்த சிப்ஸை வந்து உடச்சி வெளியெடுக்கும். இப்படி தான் வந்து அந்த இடத்துல மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக தான் நம்ம வந்து மெஷின் பண்ணி அந்த ஒர்க் பீஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸில் ஒரு டூலும் ஒர்க் பீஸும் டைரக்ட் கான்டாக்டில் இருக்கும். டூல் மூலமாக ஒர்க் பீஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை கட்டிங் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணி அதன் மூலமாக அந்த ஒர்க் பீஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் த்ரூ கம்ப்ரெஷன் சியர் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ராக்சர் மெக்கானிசம் அந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியலை வந்து சிப் ஃபார்மில் வந்து கட் பண்ணி வெளியெடுக்கிறோம். அப்படி மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுக்கிறது மூலமாக தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பீஸில் ஒரு பர்டிகுலர் ஷேப் அண்ட் சைஸுக்கு வந்து கொண்டு வர்றோம். ஓகேவா? இதுதான் பொதுவாக கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸில் நடக்குது. சரியா? இந்த கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்னால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா? அந்த மாதிரி ஒர்க் பீஸில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து சிப் ஃபார்ம் பண்ணி அந்த சிப்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதன் மூலமாக வந்து சரியா? ம். என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த அந்த ப்ராசஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரொம்ப செலவு பிடிக்கிற ப்ராசஸ். ஆல்சோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். சரியா? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த மெட்டீரியலை வந்து சிப் ஃபார்மில் ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஆல்சோ அந்த வெளியே வந்த சிப்ஸு நமக்கு ஒரு வேஸ்ட் தான். சரியா? அது வந்து நமக்கு தேவைப்படாது. அந்த சிப் வந்து ஸ்க்ராப்பா போயிரும். அதே சமயம் அப்படி அந்த சிப்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர் தான். அந்த சிப்ஸை ரீசைக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது. சரியா? அதுக்கு வந்து லாட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும், லாட் ஆஃப் மனி தேவைப்படும். ஸோ அகைன் இட்ஸ் அன் அன்எக்கனாமிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த சிப்பை வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த ஒர்க் பீஸ்லேருந்து அப்படின்னா வி ஹேவ் டு அப்ளை எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கட்டிங் ஃபோர்ஸ். ஓகேவா? அந்த ஒர்க் பீஸ் மேலே ஒரு அதிகமான கட்டிங் ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்து அந்த ஒர்க் பீஸ்லேருந்து சிப்பை ரிமூவ் பண்ண முடியும். சரியா? அப்படி கட்டிங் ஃபோர்ஸ் அதிகமா அப்ளை பண்ணும்போது, தேர் வில் பி சான்சஸ் ஆஃப் வைப்ரேஷன். ஓகேவா? அந்த ஒர்க் பீஸ் உடையறக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்போ அந்த ஒர்க் பீஸை வந்து நம்ம வந்து ஃபர்மா ஹோல்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ டைட்டா ஹோல்டு பண்ணா தான் நம்ம வந்து அந்த கட்டிங் ஃபோர்ஸ் அந்த ஒர்க் பீஸால தாங்க முடியும். ஓகேவா? ஆல்சோ அந்த கட்டிங் ஃபோர்ஸ் அளவுக்கு அதிகமா அப்ளை பண்றதுனாலயும், ஒர்க் பீஸும் டூலும் வந்து ஒண்ணோட ஒண்ணு டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறனாலயும், எ லாட் ஆஃப் ஹீட் வில் பி ஜெனரேட்டட். ஓகேவா? அப்படி ஹீட் அதிகமா ஜெனரேட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து, ஒர்க் பீஸ்ல தேவையில்லாத அந்த ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ரெசிடியல் டிஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகும். சரியா? அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த
ஆல்சோ எல்லா மெட்டீரியலுக்கு இந்த கன்வென்ஷனல் மெஷினிங் வந்து யூஸ் ஆகுமா? அப்படின்னு பார்த்தா கிடையாது. சில மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃபிகல்ட் டூ மெஷினா இருக்கும். ரொம்பவே ஹார்டரா இருக்கும். சில மெட்டீரியல் ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். இந்த செமிகண்டக்டர் மாரியான மெட்டீரியல்ஸ். இதில போய் ரொம்ப அதிகமான கட்டிங் ஃபோர்ஸ நம்ம குடுத்து, அதுலேருந்து நம்ம சிப் ஃபார்ம்ல மெட்டீரியல் ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ். ஸோ இத ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்க்கு போறோம். ஓகேவா? அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் நாட் பி எனி டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த டூல் அண்ட் த ஒர்க் பீஸ். டூலும் ஒர்க் பீஸும் ஒண்ணோட ஒண்ணு கான்டாக்ட்லயே இருக்காது. சரியா? 2க்கு நடுவுல ஒரு பர்ட்டிகுலர் கேப் இருக்கும். சரியா? அப்போ அ அப்ப என்ன ஆகும்? அந்த டூலும் ஒர்க் பீஸும் நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிங் ஃபோர்ஸ் இருக்கறக்கான வாய்ப்பே இல்ல. சரியா? அது ஒரு அட்வான்டேஜ். ஆல்சோ இதில பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த டூல் எப்படி அந்த மெஷின் பண்ணி அந்த ஒர்க் பீஸ வந்து ஒரு ஷேப்க்கு கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. சரியா? எய்தர் ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், மெக்கானிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், கெமிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி இந்த மாரி சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிய யூஸ் பண்ணி, அந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியல்ல இருந்து மெட்டீரியல ரிமூவ் பண்ணி அந்த ஒரு ஷேப்க்கு கொண்டு வருவாங்க. ஓகேவா? டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது. சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாம் கன்வென்ஷனல் மெஷினிங்காவே பார்த்து பழகியிருப்போம், படிச்சு பழகியிருப்போம். அதனால வந்து இப்படி நம்ம திடீர்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ள டீட்டெயில்டா போகும்போது நமக்கு வந்து ஒண்ணொன்னா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அ இந்த கோர்ஸ் படிக்க படிக்க நமக்கு ஒரு ஒரு ப்ராசஸா நமக்கு புரியும் புரியும். சரியா? ஸோ பிசிக்கல் கான்டாக்ட் இருக்காது. சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிய யூஸ் பண்ணி இன்டைரக்ட்டா ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியல ரிமூவ் பண்ணி ஒரு ஷேப்க்கு கொண்டு வருவாங்க. அது அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ். அதே மாரி நம்ம எப்படி கன்வென்ஷனல் ஃபார்மிங் பண்றோம். ஓகேவா? ரோலிங், ஷீட் மெட்டல் ஃபார்மிங், ஓகேவா? ஃபோர்ஜிங் இந்த மாரியான ஃபார்மிங் ப்ராசஸ்லாம் நம்ம கன்வென்ஷனலா பண்றது மாரி, அன்கன்வென்ஷனல் ஃபார்மிங்கும் நம்மளால வந்து பண்ண முடியும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா வந்து, அதுக்கும் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது. ஓகேவா? ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிய ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்ல வந்து நம்ம அந்த ஒர்க் பீஸ் மேல அப்ளை பண்றதன் மூலமா, நம்ம வந்து நெனச்ச ஷேப்புக்கு அந்த ஒர்க் பீஸ ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அன்கன்வென்ஷனல் ப்ராசஸ்ல 2 டைப் இருக்கு. அன்கன்வென்ஷனல் மெஷினிங், அன்கன்வென்ஷனல் ஃபார்மிங். சரி. ஏன் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் நம்ம போகணும்? ஓகேவா. ஆல்ரெடி பார்த்த மாரி கன்வென்ஷனல் மெஷினிங்ல நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆல்சோ சில மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கார்பைட்ஸு, அ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நைட்ரலாய், ஹேஸ்டலாய் இந்த மாரியான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்ட்ரெங்த் டூ வெயிட் ரேஷியோ இருக்கும். ஹை ஹார்ட்னஸ் இருக்கும். ஹீட் ரெஸ்டிங் கேப்பபிலிட்டீஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். இதனால வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், நியூக்ளியர் இன்ஜினியரிங் இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அத கன்வென்ஷனல் மெஷினிங்ல மெஷின் பண்ணும்போது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட ஹார்ட்னஸ் அதிகமான இருக்கிற டூல் நம்ம தேடி பிடிச்சு, அத வச்சு அத மெஷின் பண்ணணும். அப்படியே மெஷின் பண்ணாலும் வந்து அது ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அ அதையும் மீறி நம்ம எக்ஸ்பென்சிவா ஒரு டூல் யூஸ் பண்ணி, ஓகேவா? கஷ்டமான ப்ரொசீஜர்ல அந்த மெட்டீரியல்ஸ மெஷின் பண்ணாலும், நம்ம எதிர்பார்க்கிற சர்ஃபேஸ் ஃபினிஷ், அக்யூரசி இதெல்லாம் நம்மளால வந்து கன்வென்ஷனல் மெஷினிங்ல குடுக்க முடியாது. ஸோ, இப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸுக்காக தான் சரியா? நம்ம இப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸ எக்கனாமிக்கலா தேவையான அக்யூரசியோட, தேவையான சர்ஃபேஸ் ஃபினிஷோட நம்ம வந்து ஈஸியா மெஷின் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வேற வழியே இல்ல. அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் தான் போயே ஆகணும். ஓகேவா? ஸோ இத வந்து நெறைய டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த எனர்ஜி. ஓகேவா? ஸோ என்ன மாரியான எனர்ஜி யூஸ் பண்ணி டூல் ஒர்க் பீஸ்லருந்து மெட்டீரியல ரிமூவ் பண்றாங்க. ஓகேவா? எய்தர் மெக்கானிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், கெமிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், தெர்மல் எனர்ஜியா இருக்கலாம். இதன் மூலமா மெட்டீரியல ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த எனர்ஜிக்கான சோர்ஸ் என்ன? சரியா? ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி கிரியேட் பண்றாங்களா? ஹை கரண்ட் டென்சிட்டி யூஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்களா? ஹை வோல்டேஜா? அயனைஸ்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி கிரியேட் பண்றாங்களா? ஸோ அந்த எனர்ஜி கிரியேட் பண்றதுக்கான சோர்ஸ் என்னங்கிறத பொறுத்து அந்த அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ கிளாசிஃபை பண்ணலாம். ஓகேவா? அந்த எனர்ஜிய எடுத்துட்டு போற மீடியம் என்ன? டூல்ல இருந்து ஒர்க் பீஸ்க்கு அந்த எனர்ஜிய கேரி பண்ணிட்டு போனா தானே அ மெட்டீரியல ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த எனர்ஜி எடுத்துட்டு போற மீடியம் என்ன? வாட்டரா? ஏரா? எலக்ட்ரானா? எலக்ட்ரோலைட்டா? ஹை வோல்டேஜ் பார்ட்டிகிள்ஸா? ஓகேவா? ஸோ இந்த மாரி எனர்ஜி எடுத்துட்டு போற மீடியம் பொறுத்து கிளாஸிஃபை பண்ணலாம்.
அப்படியே எனர்ஜி எடுத்துட்டு போய் ஒர்க் பீஸ் கிட்ட சேர்க்குதுன்னா, அந்த எனர்ஜி என்ன மாரியான மெக்கானிசம் யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியல ரிமூவ் பண்ணுது. ஓகேவா? எய்தர் எரோஷனா, அயானிக் டிசொல்யூஷனா, மெல்டிங் அண்ட் வேப்பரைசேஷனா இந்த மாரி என்ன என்ன ப்ராசஸ்ல அந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகுது. ஓகேவா? அப்படிங்கிறத பொறுத்தும் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ வந்து கிளாசிஃபை பண்றாங்க. தீஸ் ஆர் ஆல் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தெர்மல் எனர்ஜி பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். தெர்மல் எனர்ஜி பேஸ்ட் மெட்டீரியல்ஸ்ல என்ன நடக்கு மெஷினிங் ப்ராசஸ். அப்படி அதில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் பீஸ் இருக்கும். அதில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீட் அப்ளை பண்ணுவாங்க அந்த ஒர்க் பீஸ்ல. சரியா? ஹீட்ட பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல வந்து ஹீட் அப்ளை பண்ணி, அந்த ஒர்க் பீஸ மெல்ட் பண்ணி, ஓகேவா? அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல வந்து வேப்பரைஸ் பண்ணிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல மெட்டீரியல் ரிமூவ் ஆகுமா? இதே மாரி நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ, அங்கெல்லாம் வந்து ஹீட் அப்ளை பண்ணி, அந்த ஒர்க் பீஸ மெல்ட் பண்ணி வேப்பரைசேஷன் பண்றது மூலமா, அங்க இருக்கிற மெட்டீரியல நாம ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட்? ஸோ, இது வந்து தெர்மல் எனர்ஜி பேஸ்ட் ப்ராசஸ். இதில என்னென்ன ப்ராசஸ்னா தெர்மல் எனர்ஜி பேஸ் பண்ணியிருக்குன்னா, லேசர் பீம் மெஷினிங், பிளாஸ்மா ஆர்க் மெஷினிங், எலக்ட்ரான் பீம் மெஷினிங், அயன் பீம் மெஷினிங் இதெல்லாம் வந்து தெர்மல் எனர்ஜிய பேஸ் பண்ணி மெட்டீரியல் ரிமூவ் பண்ற ப்ராசஸ். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா வந்து, அ ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ணி ஓகேவா? ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணி, அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க்க கிரியேட் பண்ணி, ஓகேவா? அந்த ஸ்பார்க் மூலமா மெட்டீரியல ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. ஓகேவா? டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கு இடையில ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றது. அப்படி கிரியேட் பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். ஓகேவா? நம்ம எப்படி அ பெட்ரோல் என்ஜின்ல ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. அந்த மாரி. ஓகேவா? ஸ்பார்க் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பார்க்ல இருக்கிற ஹீட் மூலமா அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. அதுக்கு பேரு தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மெத்தட்ஸ். ஓகேவா? அதுல 2 டைப் இருக்கு. எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷினிங் இடிஎம் அப்புறம் ஒயர் இடிஎம். சரியா? ஒயர் இடியம் ஆர் ஒயர் கட் இடியம். ஓகேவா? கெமிக்கல் எனர்ஜி ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? நீங்க வந்து முதல்லயே அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? என்னன்னா, ஒரு டூல் இருக்கும். அந்த டூல வந்து கேத்தோடா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒர்க் பீஸ் இருக்கும். அத வந்து ஆனோடா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2யும் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டுக்குள்ள டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. இம்மர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு அயான்ஸ் வந்து டிஸ்ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இங்க ஆனோட கனெக்ட் பண்ணிக்கிறது ஒர்க் பீஸ். அப்போ கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற அயான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி, ஆ கேத்தோட நோக்கி போகும். ஓகே. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல ரிமூவ் பண்றன்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜிய யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியல ரிமூவ் பண்றதுக்கு பேரு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பேஸ்டு அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ். ஓகேவா? இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங், எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங், எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங், எலக்ட்ரோகெமிக்கல் டீபரிங். ஓகேவா? இது எல்லாமே வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பேஸ்டு அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ். தென் கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ற ப்ராசஸ். ஓகேவா? கெமிக்கல் எனர்ஜில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒர்க் பீஸ வந்து ஒரு கெமிக்கல்குள்ள இம் அ இம்மர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. மூழ்கி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து எந்த இடத்துல நம்ம வந்து மெஷின் பண்ணணுமோ, அந்த இடத்த தவிர மத்த இடத்தெல்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ, அப்ப எந்த இடத்துல மெஷின் பண்ணணுமோ, அது மட்டும் ஓப்பனா இருக்கும். அந்த கெமிக்கலுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த கெமிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒர்க் பீஸ அ அரிச்சு, ஓகேவா? அந்த எரோடு பண்ணி சரியா? அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல வந்து ரிமூவ் பண்ணும். தட் இஸ் கால்ட் எட்சிங். கண்ட்ரோல்டு எட்சிங். கண்ட்ரோல்டு எட்சிங் அப்படிங்கிறது எந்த இடத்துல வேணுமோ, அந்த இடத்துல மட்டும் எட்சிங் பண்ணி மெட்டீரியல் ரிமூவ் பண்றது. எவ்வளோ தூரத்துக்கு, எவ்வளோ டெப்த்துக்கு எட்ச் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு மட்டும் மெட்டீரியல் எட்ச் பண்ணி ரிமூவ் பண்றது. சரி, அதுக்கு வந்து டைமு, அந்த எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வேரி பண்றது மூலமா நம்ம வந்து அந்த டெப்த்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி எட்சிங் மூலமா, கண்ட்ரோல்டு எட்சிங் மூலமா மெட்டீரியல் ரிமூவ் பண்றதுக்கு பேரு வந்து கெமிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ். அது பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் மெஷினிங், கெமிக்கல் ஹார்னிங் இதெல்லாம் வந்து கெமிக்கல் கிரைண்டிங் இதெல்லாம் வந்து கெமிக்கல் எனர்ஜி பேஸ்டு மெட்டீரியல்ஸ் மெத்தட்ஸ்க்குள்ள வரும். ஓகேவா? மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்டு மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி மூலமா தட் மீன்ஸ் ஒரு அப்ரேசிவ் பார்ட்டிகள அந்த ஒர்க் பீஸ் மேல ஹை அ வெலாசிட்டில அடிக்கும்போது, அல்லது வந்து ஒரு வாட்டர வந்து ஹை வெலாசிட்டில அடிக்கும்போது, அங்க அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல் எரோடு பண்ணி வெளிய எடுக்கும். ஓகேவா? எரோ எரோஷன் மூலமா வெளிய எடுக்கிறது. ஓகேவா? ஒரு ஹை ஸ்பீட்ல ஒரு அப்ரேசிவ் பார்ட்டிகிள் போய் அந்த ஒர்க் பீஸ்ல அடிக்குது அப்படின்னா, அது அடிச்சு வெளிய வரும்போது, ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியலையும் சேர்த்து வெளிய எடுத்துட்டு வந்துரும். எரோட் பண்ணி வெளிய எடுத்துட்டு வந்துரும். அதே மாரி ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம்.
ஓகேவா? வாட்டர் ஸ்ட்ரீம ஹை வெலாசிட்டில ஒரு ஒர்க் பீஸ் மேல அடிக்கும்போதும், அந்த வாட்டரோட எனர்ஜினால அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து எரோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல வந்து எரோட் பண்ணி வெளிய எடுக்கிறது தான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்டு மெத்தட்ஸ். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, அப்ரேசிவ் ஜெட் மெஷினிங், வாட்டர் ஜெட் மெஷினிங், அப்ரேசிவ் வாட்டர் ஜெட் மெஷினிங், அல்ட்ராசோனிக் மெஷினிங் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்டு மெத்தட்ஸ்ல வருது. இது ஒண்ணொண்ண பத்தியும் சும்மா ஷார்ட்டா பார்ப்போம். ஆல்ரெடி சொன்னது தான். இப்ப அல்ட்ராசானிக் மெஷினிங் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசானிக் அப்டின்னா என்ன? ஓகேவா? ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகுறது. ஓகேவா? அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகுது. ஸோ அப்ப என்ன ஆகும்? ஒரு டூல் இருக்கும். அந்த டூல் வந்து ஒர்க் பீஸ்ல என்ன ஷேப்ல மெஷின் பண்ணணுமோ, அந்த ஷேப்ல அந்த டூல் இருக்கும். சரியா? அ டைரக்ட்டா கான்டாக்ட்ல இருக்காது. ஒர்க் பீஸ்க்கும் அந்த டூலுக்கு நடுவுல சம் கேப் இருக்கும். அப்ப நம்ம அந்த டூலுக்குள்ள வந்து அப்ரேசிவ் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? அந்த டூலுக்கு வந்து அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சில எனர்ஜி குடுப்போம். அப்ப என்ன ஆகும்? அந்த டூல் வந்து வைப்ரேட் ஆகும். அந்த டூல் வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அதில இருக்கிற அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸும் வந்து எனர்ஜி கெயின் பண்ணி வெளிய வந்து அந்த அந்த அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சிலேயே அந்த ஒர்க் பீஸ் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னா வந்து, அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல் வந்து எரோட் ஆகி வெளிய வரும். சரியா? அந்த டூல் வந்து என்ன ஷேப்ல இருக்குதோ, அதே ஷேப்ல ஒர்க் பீஸ்ல வந்து அந்த ஹோல் கிரியேட் ஆகும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து அல்ட்ராசானிக் மெஷினிங். ஓகே. இத பத்தின இது பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்குறோம். ஒரு ஒரு யூனிட்டுக்குள்ள போகும்போது இன்னும் வந்து டீப்பா பார்க்கலாம். அப்ரேசிவ் ஜெட் மெஷினிங் அப்படிங்கிறது என்னன்னா வந்து, ஒரு ஒர்க் பீஸ் மேல ஒரு சின்ன டியூப் வழியா ஹை வெலாசிட்டி அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸ வந்து ஹை பிரஷர்ல அடிப்பாங்க. ஓகேவா? அப்படி அடிக்கும்போது அந்த அப்ரேசிவ் பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி மூலமா அந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியல் வந்து எரோட் ஆகி வெளிய வரும். ஓகேவா? அதன் மூலமா ஒர்க் பீஸ்ல வந்து தேவையான ஷேப்ப வந்து கிரியேட் பண்றதுக்கு பேரு அப்ரேசிவ் ஜெட் மெஷினிங். ஓகேவா? வாட்டர் ஜெட் மெஷினிங். 1 செகண்ட். வாட்டர் ஜெட் மெஷினிங் அப்படிங்கிறது அப்ரேசிவ் பார்ட்டிகிளுக்கு பதிலா ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம ஓகேவா? ஹை வெலாசிட்டில வாட்டர வந்து அந்த ஒர்க் பீஸ் மேல அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அந்த வாட்டர்ல இருக்கிற கைனடிக் எனர்ஜி வந்து அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல வந்து எரோட் பண்ணி ரிமூவ் பண்ணும். தட் இஸ் கால்ட் வாட்டர் ஜெட் மெஷினிங். இதில பார்த்தீங்கன்னா, வாட்டர் தான் அதில அடிக்குது. ஓகேவா? அதனால வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸு எந்த விதமான ஹீட்டும் வந்து அந்த ஒர்க் பீஸ்ல ஜெனரேட் ஆகாது. அதனால ஒர்க் பீஸ்ல வந்து இந்த கிராக்ஸு, ஓகே கிரிஸ்டலைசேஷன், ஹார்டனிங் அந்த மாரி எந்த ப்ராப்ளம்ஸும் வந்து ஒர்க் பீஸ்ல கிரியேட் ஆகாது. அதே மாரி அடுத்து நம்ம வெல்டிங், மெஷினிங் அந்த மாரியான ப்ராசஸ் பண்ணும்போது வந்து அதுக்கு நல்லா ஒத்துழைக்கும் அந்த ஒர்க் பீஸ். ஓகேவா? ஸோ இந்த 3ம் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ்ல லேசர் பீம் மெஷினிங். லேசர் பீம்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? ஒரு ஹைலி கொஹெரண்ட் லைட் பீம தான் நம்ம லேசர் பீம்னு சொல்றோம். ஓகேவா? அந்த மாரி அந்த லேசர் பீம ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து ஒரு அ என்ன சொல்றது? அதிகமான ஹீட் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். ஓகேவா? அப்படி ஒர்க் பீஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணி அந்த லேசர் பீம் அடிக்கிறனால, அந்த ஒர்க் பீஸ்ல ஹீட் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். அந்த ஹீட்னால வந்து அந்த ஒர்க் பீஸ் வந்து மெல்ட் ஆகி, அதே ஹீட்ல வேப்பரைஸும் ஆயிரும். அந்த ஒர்க் பீஸ்ல இருக்கிற அந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட். ஓகேவா? இதே மாரி நெறைய பக்கம் நம்ம பண்ணும்போது, அங்க இருக்கிற மெட்டீரியல வந்து மெல்ட் பண்ணி வேப்பரைஸ் பண்ண முடியும். ஸோ, அப்ப மெட்டீரியல வந்து நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ, அந்த ஷேப்புக்கு வந்து ஒர்க் பீஸ வந்து மெஷின் பண்ண முடியும். இப்படிதான் வந்து லேசர் பீம் மெஷினிங் ஒர்க் ஆகுது. இதே லேசர் பீமுக்கு பதிலா ஹை வெலாசிட்டி எலக்ட்ரான்ஸ வந்து அந்த ஒர்க் பீஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கும்போது, அந்த ஒர்க் பீஸ்ல ஹீட் ஜெனரேட் ஆகி, அந்த ஒர்க் பீஸ மெல்ட் பண்ணி வேப்பரைஸ் பண்ணும்போது, நமக்கு தேவையான ஷேப் கிரியேட் ஆச்சுன்னா, அதுக்கு பேரு எலக்ட்ரான் பீம் மெஷினிங். ஓகேவா? இதே பிளாஸ்மா ஆர்க் மெஷினிங் அப்படிங்கிறது அயான்ஸ் ஓகேவா? ஒரு அயனைஸ்டு கேஸ். ஓகே. அயனைஸ்டு கேஸ வந்து ஒர்க் பீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது. அப்படி அடிக்கும்போது அந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியல வந்து மெல்ட் பண்ணி வேப்பரைஸ் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் ஷேப்க்கு கொண்டு வந்தோம்னா, இட் இஸ் கால்ட் பிளாஸ்மா ஆர்க் மெஷினிங். ப்ராசஸ் ஒண்ணு தான். யூஸ் பண்ற மீடியம் வேற வேற. ஓகே. ப்ராசஸ் என்னன்னா, அந்த ஒர்க் பீஸ்ல பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல அ ஹை ஹீட் எனர்ஜி ஜெனரேட் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல இருக்கிற மெட்டீரியல மெல்ட் பண்ணி வேப்பரைஸ் பண்றதுங்கிறது தான் வந்து ப்ராசஸ். அதுக்கு யூஸ் பண்ற மீடியம் பாருங்க. லேசர் பீம் யூஸ் பண்ணா அதுக்கு பேர் லேசர் பீம் மெஷினிங். எலக்ட்ரான் பீம யூஸ் பண்ணா அதுக்கு பேர் எலக்ட்ரான் பீம் மெஷினிங். ஒரு அயனைஸ்டு கேஸ யூஸ் பண்ணா அதுக்கு பேரு பிளாஸ்மா ஆர்க் மெஷினிங். ஓகேவா? தீஸ் 3 கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் தெர்மல் எனர்ஜி பேஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? அடுத்தது எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகேவா? டூல வந்து கேத்தோடாவும், ஒர்க் பீஸ் வந்து ஆனோடாவும் கனெக்ட் பண்ணிட்டு, அந்த 2யும் ஒரு எலக்ட்ரோலைட்டுக்குள்ள மூழ்கி வைக்கும்போது, ஓகேவா? கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆனோட்ல இருக்கிற அதாவது ஒர்க் பீஸ்ல இருக்கிற அயான்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகி கேத்தோடு அதாவது டூல் நோக்கி போகும். அப்படி வந்து ஒர்க் பீஸ்ல இருக்கிற மெட்டீரியல ரிமூவ் பண்றதுக்கு பேரு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங். இதே வந்து
டூல் வந்து கிரைண்டிங் டூலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோகெமிக்கல் கிரைண்டிங். சரியா? எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷரிங் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி அ டூல வந்து எகைன் கேத்தோடா கனெக்ட் பண்ணுவாங்க. ஒர்க் பீஸ் வந்து ஆனோடா கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த 2யும் 2க்கு நல்ல ஒரு ஸ்மால் கேப் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஓகேவா? 2யும் வந்து ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியம்ல வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்சோ டூலுக்கும் ஒர்க் பீஸ் நடுவுல ஒரு ஸ்மால் கேப் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த டூலுக்கும் ஒர்க் பீஸ் நடுவுல ஒரு ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஹை வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹை வோல்டேஜ் டிஃபரன்ஸ் பிளஸ் ஸ்மால் கேப். இந்த 2ம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டூல்ல இருந்து ஒரு ஸ்பார்க்க கிரியேட் பண்ணும். ஓகே. அந்த ஸ்பார்க் ஒர்க் பீஸ்ல படும்போது, அந்த ஸ்பார்க் வந்து ஒர்க் பீஸ் மெட்டீரியல வந்து எரோட் பண்ணி வெளிய எடுக்கும். ஓகேவா? இப்படித்தான் ஒர்க் பீஸ்லருந்து மெட்டீரியல வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷினிங்கான ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ அந்த வெளிய வர்ற ஒர்க் பீஸ் மெட்டீரியல் வந்து அந்த டை எலக்ட்ரிக் மீடியம்ல கரைஞ்சிரும். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் ஸ்பார்க் கிரியேட் பண்றது மூலமா ஒர்க் பீஸ்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஷேப்ப ஜெனரேட் பண்றதுக்கு பேரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷினிங். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அ அந்த ப்ராசஸ பத்தின ஓவர்வியூ. ஒரு பிரீஃப் ஓவர்வியூ. சரியா? ரைட். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி எல்லா மெட்டீரியலுக்கும் அ எல்லா எல்லா ப்ராசஸும் வந்து சூட் ஆகுமா? அப்டின்னா கிடையாது. சரியா? இப்ப செராமிக்ஸ்க்கு, பிளாஸ்டிக்ஸ், கேஸுக்கு இதுக்கெல்லாம் அல்ட்ராசானிக் மெஷினிங், அப்ரேசிவ் ஜெட் மெஷினிங், எலக்ட்ரான் பீம் மெஷினிங், லேசர் பீம் மெஷினிங் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மத்த ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியாது. ரீஃப்ராக்டரி மெட்டீரியல்ஸ் ஓகேவா? அந்த ஹீட் வெளிய வராம அந்த ஹீட் ரெசிஸ்டிங் மெட்டீரியல்ஸ் இதுக்கெல்லாம் இதெல்லாம் மெஷின் பண்றதுக்கு யுஎஸ்எம், ஏஜிஎம், அ எ இடிஎம், இபிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். டைட்டானியம் மெஷின் பண்ணணும்னா, இடிஎம் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷினிங்களால மட்டும் தான் வந்து மெஷின் பண்ண முடியும். சூப்பர் அலாய்ஸ மெஷின் பண்ணணும்னா, ஏஜேஎம், எலக்ட்ரோகெமிக்கல், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷினிங், பிளாஸ்மார்க் மெஷினிங் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கல் மெஷினிங், கெமிக்கல் மெஷினிங், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மெஷினிங், பிளாஸ்மார்க் மெஷினிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. மத்த ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ, அப்போ அ நம்ம ஒரு பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு எந்த அல்ட்ரா அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அத செலக்ட் பண்றதுக்கு டிஃபரெண்ட் கிரைட்டீரியா இருக்கு. என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஓகே. ப்ராசஸ் செலக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ பிசிக்கல் பாராமீட்டர்ஸ பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? என்ன மாரியான ஷேப்பு, என்ன சைஸ்ல நம்ம வந்து மெஷின் பண்ணணும், அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ப்ராசஸ வந்து செலக்ட் பண்ணலாம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஆர் மெஷினிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளோட அவுட்புட் என்னவா இருக்கணும், அத பொறுத்து. ஓகேவா? எவ்வளோ மெட்டீரியல் ரிமூவல் ரேட் இருக்கணும், எப்படிப்பட்ட சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கணும், எப்படிப்பட்ட டாலரன்ஸ நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து பர்ட்டிகுலர் ப்ராசஸ செலக்ட் பண்ணலாம். எக்கானமி ஓகேவா? ஸோ நம்மளோட கேப்பிட்டல் காஸ்ட் எவ்வளோ ஓகேவா? பவர் எவ்வளோ கன்சியூம் ஆகும்? டூல் காஸ்ட் எவ்வளவு? ஓகேவா? மெட்டீரியல் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா சீக்கிரமா ரிமூவ் ஆகுது. இதையெல்லாம் பொறுத்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரியான அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இதுவரைக்கும் நெறைய ப்ராசஸ் பார்த்தோம். ஏஜேஎம், டபிள்யூஏஜேஎம், டபிள்யூஜேஎம், யூஎஸ்எம், இடிஎம், சிஹெச்எம், இசிஎம், ஓகேவா? இசிஜி, இசிஹெச், ஓகேவா? எல்பிஎம், இபிஎம், பிஐஎம் இந்த மாரி நெறைய ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாராமீட்டர்ஸ் ஓகேவா? பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஓகேவா? எலக்ட்ரிக்கல் இசிஎம்க்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படும்? இடிஎம்க்கு எவ்வளோ வோல்டேஜ்? இபிஎம், எல்பிஎம், பிஐஎம், யுஎஸ்எம், ஏஜேஎம் இதுக்கெல்லாம் எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படும்? எவ்வளோ கரண்ட் தேவைப்படும்? எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகும்? ஒர்க் பீஸுக்கு டூலுக்கு நடுவுல எவ்வளோ கேப் மெயின்டெயின் பண்ணணும்? என்ன மாரியான மீடியம் ஓகேவா? அந்த எனர்ஜிய கேரி பண்ணிட்டு போற மீடியம் என்ன? நம்ம அந்த ப்ராசஸ்ல யூஸ் பண்ற மீடியம் என்ன? சரியா? என்ன மாரியான மெட்டீரியல நம்ம வந்து என்ன மாரியான ப்ராசஸ் யூஸ் பண்ணி மெஷின் பண்ணலாம்? ஓகேவா? டிஃபிகல்ட் டூ மெஷின் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இசிஎம் யூஸ் பண்ணி மெஷின் பண்ணலாம். ஓகேவா? ஆ இடிஎம் யூஸ் பண்ணி டங்டன் கார்பைடு ஓகேவா? அப்புறம் டங்ஸ்டன் கார்பைடு மத்த எலக்ட்ரிக்கலி கண்டக்டிவ் மெட்டீரியல மட்டும் தான் இடிஎம் யூஸ் பண்ணி மெஷின் பண்ண முடியும். நான் கண்டக்டிவ் மெட்டீரியல யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அதே மாரி எலக்ட்ரிக்கல் பட் இந்த இபிஎம், எல்பிஎம் இதெல்லாம் வந்து எல்லா மெட்டீரியலுக்குமே யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து பிஐஎம் யூஸ் பண்ணலாம். அல்ட்ராசானிக் மெஷினிங் யூஸ் பண்ணி இந்த டங்ஸ்டன் கார்பைடு, கிளாஸு இதெல்லாம் வந்து மெஷின் பண்ணலாம். ஏஜைம் யூஸ் பண்ணி இந்த ஹார்ட் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் வந்து மெஷின் பண்ணலாம். சரியா? ஸோ இதெல்லாம் பிசிக்கல் பாராமீட்டர்ஸ பொறுத்து. எந்த மாரியான சிச்சுவேஷன்ல என்ன ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து. அதே மாரி டிஃபரெண்ட் ஷேப்ஸ் மெஷின் பண்ணணும். ஓகேவா? அது எந்தெந்த மாரி ஷேப்ஸ்க்கு எந்தெந்த மெட்டீரியல் வந்து எந்தெந்த ப்ராசஸ் வந்து சூட் ஆகும். ஓகேவா? மைக்ரோ ஹோல்ஸ்னா லேசர் பீம் மெஷினிங் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் ஹோல்ஸ்னா வந்து எலக்ட்ரான் பீம் மெஷினிங். ஓகேவா? இப்ப எல்/டி ரேஷியோ ஓகேவா? கிரேட்டர் தேன் 20 அதாவது ரொம்ப லாங் அதாவது மீன்ஸ் என்ன சொல்றது? லென்த் அதிகமா டயாமீட்டர் குறைவா இருக்கிற ஹோல்ஸ்.
ஓகேவா? ஸ்லெண்டர் ஹோல்ஸ். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இசிஎம் யூஸ் பண்ணலாம். ஷாலோ ஹோல்ஸுக்கு வந்து யூஎஸ்எம், இடிஎம் யூஸ் பண்ணலாம். அதே மாரி ரொம்ப ப்ரிசைஸா ரொம்ப அக்யூரேட்டா ஹோல்ஸ் போடணும் அப்படின்னா வந்து யூஎஸ்எம், இடிஎம் யூஸ் பண்ணலாம். ஹார்னிங்க்கு எலக்ட்ரோகெமிக்கல் ஹார்னிங் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்மால் போர்ஷன்ஸ் எட்சிங் பண்றதுக்கு வந்து இசிஎம், இடிஎம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கிரைண்டிங்க்கு ஏஜேஎம், இடிஎம், டீபரிங்க்கு யூஎஸ்எம், ஏஜேஎம், த்ரெட்டிங்க்கு இடிஎம். ஓகேவா? ரேபிட் கட்ஸு, ரேபிட் ப்ரொஃபைல்ஸு வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து பிளாஸ்மார்க் மெஷினிங் யூஸ் பண்ணலாம். ஷாலோ பாக்கெட்டிங் ஓகேவா? இந்த மில்லிங்ல பாக்கெட்டிங் பண்றாங்கல்ல, அந்த மாரி ஷாலோ பாக்கெட்டிங் பண்றதுனா வந்து ஏஜேஎம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் ஷேப்ஸ்க்கு டிஃபரெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? 3வது வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஆர் மெஷினிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே நமக்கு என்ன மாரி அவுட்புட் தேவை? ஓகே மெட்டீரியல் ரிமூவல் ரேட் எவ்வளோ இருக்கணும்? டாலரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து எவ்வளோ எந்த எந்த அளவுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ நம்ம வந்து ஜெனரேட் பண்ணணும்? ஓகேவா? சர்ஃபேஸ் டேமேஜ் வந்து எந்த அளவுக்கு குறைக்கணும்? ஓகேவா? மெஷினிங்க்கான பவர் எவ்வளோ தேவைப்படும்? இதெல்லாம் பொறுத்து வந்து நம்ம டிஃபரெண்ட் ப்ராசஸ நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஎம் யூஸ் பண்ணா 0.1 mm³ பெர் செகண்ட் தான் மெட்டீரியல் ரிமூவ் பண்ண முடியும். இதே இபிஎம்ல 0.15 to 40 mm³ வரைக்கும் இது பண்ணலாம். இதே பிஐஎம்ல வந்து 2500 mm³ வரைக்கும் நம்ம வந்து 1 செகண்ட்ல ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்ப ஹை மெட்டீரியல் ரிமூவல் ரேட் தேவைன்னா பிஐஎம் போய்க்கலாம். ரொம்ப லோ மெட்டீரியல் ரிமூவல் ரேட் தான் நமக்கு ரிக்வயர்மென்ட் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மாரி ஏஜேஎம், எல்பிஎம் இந்த மாரி போலாம். ஓகேவா? சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நல்லா இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து பிஐஎம் போகக்கூடாது. மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அதிகம். பட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ரஃப் சர்ஃபேஸ் தான் ஜெனரேட் ஆகும். ஸ்மூத் சர்ஃபேஸ் வேணும்னா நம்ம வந்து எங்க போகணும்னா, இந்த மாரி யூஎஸ்எம், ஓகேவா? இசிஎம் அந்த அந்த மாரியான ப்ராசஸ்க்கு நம்ம போய்க்கலாம். அக்யூரசி வந்து வேணும் அப்டின்னாலும் நம்ம வந்து பிஐஎம் யூஸ் பண்ண முடியாது. யூஎஸ்எம், ஓகேவா? இடிஎம் இந்த மாரி நம்ம வந்து போய்க்கலாம். ஓகேவா? பவர் கன்சம்ப்ஷன் கம்மியா இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து பிஐஎம் போய்க்கலாம். எல்பிஎம்ல பார்த்தீங்கன்னா, பவர் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகம். ஓகேவா? அப்போ அதுக்கு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இது மாரி ப்ராசஸ் கேப்பபிலிட்டிய பொறுத்து நம்ம வந்து ப்ராசஸ் செலக்ட் பண்ணலாம். தென் ப்ராசஸ் எக்கானமி. ப்ராசஸ் எக்கானமி அப்படிங்கிறது என்னன்னா வந்து, நமக்கான கேப்பிட்டல் காஸ்ட் ஓகே இந்த ப்ராசஸ் யூஸ் பண்றது மூலமா நமக்கான எவ்வளோ கேப்பிட்டல் காஸ்ட் ஆகும்? ஓகேவா? டூலிங் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? ஓகேவா? ஸோ பவர் கன்சம்ப்ஷன் எவ்வளோ ஆகும்? மெட்டீரியல் ரிமுலேட் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கும்? பவர் என்ன ரிக்வயர்மென்ட் எவ்வளோ தேவைப்படும்? இதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து ப்ராசஸ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஈஸ் ஆர் ஆல் த கிரைட்டீரியா ஃபார் ப்ராசஸ் செலக்ஷன். ஓகே எத்தனையோ அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் இருக்கு. பட் ஒரு பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம எந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து அ அந்த ஷேப்பு ஓகேவா? ப்ராசஸ் கேப்பபிலிட்டி, எக்கானமி இந்த மாரியான டிஃபரெண்ட் கிரைட்டீரியாவ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராசஸ வந்து செலக்ட் பண்ண போறோம். ஒரு பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு. இந்த அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்க்கு லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? சில இடங்கள் சில ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து ஸ்லோவா இருக்கும். ஓகேவா? அதே மாரி சில மெட்டீரியல்ஸ வந்து பர்ட்டிகுலர் மெட்டீரியல்ஸ வந்து நம்மளால வந்து எக்கனாமிக்கலா மெஷின் பண்ண முடியாது. சில ப்ராசஸ் யூஸ் பண்ணி. ஓகே இந்த ஏஜேஎம், கெமிக்கல் மெஷினிங், பிளாஸ்மார்க் மெஷினிங், இந்த எலக்ட்ரான் பீம் மெஷினிங் இதெல்லாம் வந்து செலவு அதிகம் பிடிக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ரைட். இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? கட்டாயம் நம்மளோட டிஃபெக்ட்ஸ் குறையும். ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகும் ஒரு சில ப்ராசஸ்ல. அப்ப நம்மளோட புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நம்ம கன்வென்ஷனல் மெஷினிங்கோட க்ளோஸ் டாலரன்ஸ் வந்து இதில மெயின்டெயின் பண்ண முடியும். அதனால வந்து நம்மளோட லாஸ் எல்லாம் குறையும். அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? தென் இதில வந்து கன்வென்ஷனல் மெஷினிங் மாரி ஹார்டர் டூல்ஸ எடுத்து தான் மெஷின் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அதில வந்து டூலுக்கும், ஒர்க் பீஸுக்கும் டைரக்ட் கான்டாக்ட்டே கிடையாது. எனர்ஜி யூஸ் பண்ணி தான் மெஷின் பண்ண போறோம். அதனால வந்து டூல் வந்து ஹார்டரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? எந்த மாரியான மெட்டீரியல் வேணாலும் நம்ம ஈஸியா மெஷின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? டிஃபிகல்ட் டூ மெஷின் ப்ராசஸ் கூட ஈஸியா மெஷின் பண்ணிக்க முடியும். இதில வந்து மெஷின்டு சர்ஃபேஸ் மேல எந்த விதமான கட்டிங் ஃபோர்ஸும் இன்வால்வ் ஆகாதனால வந்து, அ இதில வந்து எந்த விதமான ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஜெனரேட் ஆகாது மெஷின்டு சர்ஃபேஸ்ல. தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ். ஸோ இந்த லெக்சர்ல நம்ம வந்து கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்னா என்ன? அதோட டிமெரிட்ஸ் என்ன? அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்னா என்ன? எதுக்காக அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் போகணும்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ்லாம் இருக்கு? எத பொறுத்துலாம் கிளாஸிஃபை பண்றாங்க? ஒரு ப்ராசஸோட பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் ஓகேவா? அப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ செலக்ட் பண்றாங்க. ஓகேவா? தென் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜஸ் என்ன? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த லெக்சர்ல வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்டு ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுவரைக்கும் பை.